ஹலோ கைஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரூட் ஆயில் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த ட்ரேடு வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா ஃபுல்லாக பைசைல் லிக்விடிட்டிஸ் வச்சுட்டு அப்படியே இறக்கிட்டு இருந்திருக்கான். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல அக்டோபர் லோ தூக்கிட்டு அண்ட் இந்த சைட்லேருந்து இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட்டா? அண்ட் வந்துட்டு இங்கே சைடில் ஆர்பி கேசோலின் கூட என்ன பண்ணியிருக்கான்னா எஸ்எம்டி வச்சுருக்கான். எப்படின்னா கேசோலின் வந்துட்டு ப்ரீவியஸ் டிசம்பர் மந்த் லோ தூக்கிட்டான். க்ரூட் ஆயில் வந்துட்டு டிசம்பர் மந்த் லோ தூக்கலை. ஸோ எஸ்எம்டி புல்லிஷ்க்கு எஸ்எம்டி வச்சிட்டான். ரைட்டு. தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கானா மார்க்கெட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு ஓபிஎஸ் தான் சிஸ்டு வச்சு ஓபிஎஸ் தான். ஸோ இப்போ நான் புல்லிஷ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டெய்லி ஹை, அதுக்கப்புறம் மேலே உள்ள ஃபர்தர் பைசைல் லிக்விடிட்டி. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டு நான் எப்போயுமே நியூயார்க் செஷனாக ட்ரேட் பண்ணுவேன். ரைட், ஓகே. ஸோ நியூயார்க் செஷன்ட்டு வச்சிடுறேன். டைம் வந்து 2 AM. ஸோ லண்டன் செஷன் முடிஞ்சு நியூயார்க்கும் ஓப்பன் ஆக போகுது. ஸோ 6 AM. 6 AM கேண்டில் நான் புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் நான் புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 6 AM கேண்டில், ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபுல் கன்சால்டேஷன் இருக்கான். ரைட்டுங்களா? ஸோ ஃபுல் கன்சால்டேஷன், ஏன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். 4 hour கேண்டில் வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் 3 கேண்டில் ரேஞ்சில் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த இடத்துல ஸ்விங் கேண்டில் வச்சிட்டான். 4 hourல ஸ்விங் வச்சிட்டான். சிஆர்டி ஸ்விங்கு இல்லை தேர்ட் டே மாடல் 4 ஏதோ ஒன்று. ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய மாடல் சொல்லுவாங்க. நான் ஃப்ராக்டல் மாடல் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்விங்குன்னு ஸோ ஸ்விங் கேண்டில் வச்சிட்டான். ஸோ அடுத்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 4 hourனா 15 minute. அப்படி நானே இதர் 4 hourனா 15 minute நான் போவேன். இல்லை 1 hourல எதனா ஸ்விங் ஃபார்ம் பண்ணியிருந்தானா அதுக்கப்புறம் நான் பை பார்ப்பேன். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு 15 minute அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. லைக் 15 minute எனக்கு தெரிஞ்சு உடனே சிஸ்ட் வச்ச மாதிரியும் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ எப்படின்னா இப்போது இது 2 AM கேண்டில். 2 AM கேண்டில்னால் 2 AMலேயே சிஸ்ட் வச்சுருக்கணும். ஸோ வைக்கல. ஸோ கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி இந்த இடத்துலேருந்து நான் என்ட்ரி போட்டேன். எகெயின் வந்துட்டு அதனால் 1 hour ஸ்விட்ச் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 15 minute பியூர் ஒரு அக்குமுலேஷன் ஒரு மேனிப்புலேஷன், எகெயின் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் வந்துட்டு 1 hourல நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ 1 hourல சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எகெயின் லோயர் டைம் ஃப்ரேமில் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ 15 minute ரைட்டு. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் சிஸ்ட் வச்சுருப்பான். இதை இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஓப்பன் ஆக போகுது. ஸோ 1 hour. 1 hourல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இங்கே லோயர் டைம் ஃப்ரேம் கன்சால்டேஷன், மேனிப்புலேஷன், தென் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகிறான். ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகிறான். தென் வந்துட்டு இந்த இடத்துல 1 hourல ஸ்விங் கேண்டில்னு வச்சிட்டான். ஸோ வந்துட்டு 1 hourனா 5 minute போகலாம். ஆனால் எனக்கு 15 minute கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் ஆர்பி கூட பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு எஸ்எம்டி வச்சிட்டான். ரைட்டுங்களா? ஸோ இந்த கேண்டிலோட எஸ்எம்டி. ஸோ வந்துட்டு இங்கே எஸ்எம்டி வச்சுட்டான். தென் நான் இங்கே 15 minute டைரக்ட் என்ட்ரி போட்டேன். இங்கே என்ட்ரி எஸ்எல் 1:2 டிபி. ரைட்டுங்களா? ப்ரீவியஸ் டெய்லி ஹை எனக்கு டார்கெட் இருந்தான். ரைட்டா? ஸோ இங்கே அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனோடனே நான் இங்கே என்ட்ரி போட்டேன். எஸ்எல் டிபி 1:2. ரைட். 2 கேண்டில் டிபி போயிட்டு. ஸோ நான் இந்த என்ட்ரி போட்டேன். பிரேக் டவுன் வந்துட்டு ட்விட்டரில் உடனே போட்டுருவேன். வீடியோஸ் வர லேட்டானாலும் என்னோடய ட்விட்டர் சேனல் இருக்கும், ட்விட்டர் பேஜ் இருக்கும், அதில் பார்த்தேன். ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.